அனைவருக்கும் வணக்கம். திருமணம் கடந்த உறவு இந்த வார்த்தையை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து அதன் மூலமாக பிரபலமான நபர் தான் நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தையை தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தந்த ஐயா சுப வீரபாண்டியன் 2 நாள் முன்னாடி இரவு முழுக்க தூங்கவே இல்லையா, தூக்கமே வரல எனக்கு பேசியிருக்கிறார் மேடையில். 1 மணி நேரம் மேடையில் பேசியிருக்கார். அதில் நான் நேற்று இரவு முழுக்க தூங்கவே இல்லை, எனக்கு உறக்கமே வரல அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உறக்கம் வரலன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் அவர் பேசுகிறாரு. அந்த 1 மணி நேரம் பேச்சை கேட்ட பிறகு தான் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. எதனால் அவருக்கு உறக்கம் வரல அப்படின்னா, அந்த மேடையிலே பேசுகிறார், நான் கல் குடித்ததில்லை, மதுபானங்கள் எல்லாம் நான் அருந்தியதே இல்லை என்றெல்லாம் அவர் பேசுகிறாரு. ஆனால் அவருடைய பேச்சுகளை கேட்டதற்கு பிறகு எதனால் அவர் நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்திருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த பேச்சிலேயே 1 மணி நேரம் பேச்சு தெளிவான ஒரு பேச்சாக இல்லை, நல்ல மனநிலையில் இருந்த ஒரு நபர் பேசிய ஒரு பேச்சா இல்லை. அதுவும் சுப வீரபாண்டியன் அவர்கள் ரொம்ப தெளிவாக பொறுமையாக பேசக்கூடிய நபர். தெளிவானா அவர் கொண்ட கொள்கையில் இல்லை அப்படியும் நம்ம சொல்ல முடியாது, பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவாக பேசுவார் அப்படி சொல்லலாம். அப்படி பேசக்கூடிய நபர் குழம்பி போய் பதட்டப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆவேசமாக, இன்னும் சொல்லப்போனால் இரவு குடிபோதையில் இருந்து அந்த குடிபோதை தெளியாமல் மேடையில் காலையில் பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பேச்சை ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 3 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. 1 மணி நேரம் 3 நிமிஷமும் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி விமர்சனம் என்று சொல்லலாம், அவதூறு என்று சொல்லலாம், எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் தாண்டி வாடா போடா அவனே இவனே வெக்கங்கிட்டவனே இப்படி இந்த ஒரு மாதிரிப்பட்ட 4ஆம் தர பேச்சாளர்கள் பேசுவார்கள் இல்லையா, யாரை நம்ம உதாரணமாக சொல்லலாம், திமுகவில் ஒரு பேச்சாளர் இருக்கார் இல்லையா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சை கேட்டது போலே இருந்து 1 மணி நேரம். எனக்கு ஒரு கட்டத்தில் சந்தேகம் ஆயிடுச்சு, உண்மையிலேயே நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் தான் பேசுகிறாரா இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரா யாருன்னு சொல்லி திரும்ப நான் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு ஆபாசத்தின் உச்சகட்டமாக, ஒரு அநாகரிகத்தின் உச்சகட்டமாக ஒரு வெறுப்பு பேச்சை ஐயா சுப வீரபாண்டியன் பேசுகிறார். அவரே சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நான் பேசி என்னுடைய தோழர்கள் கேட்டிருக்க மாட்டாங்க, நானே கேட்டதில்லை, ஆனால் இப்படி பேசியே ஆக வேண்டும். காரணம் என்னென்னா, கருணாநிதியை அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் செய்து விட்டாரா, அதனால் கலைஞரை விமர்சிக்கும் கயவர்களே என்கிற தலைப்பு போட்டு 1 நாள் முன்னாடி பேசுகிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அடுத்த நாளே கூட்டம், இரவு அவருக்கு தூக்கம் வரலையா, கருணாநிதியை அண்ணன் சீமான் பேசிவிட்டாராம். அதனால் அது நான் தம்பிகள்கிட்ட பேசினேன், தம்பிகள் என்ன சொன்னாங்கன்னா, 1 வாரம் தாண்டி கூட்டத்தை வைக்கலாம்னு சொன்னாங்க. இல்லை உடனடியாக கூட்டத்தை போடணும், உடனே போட்டு சீமானை நாம் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி உடனே ராத்திரி 10:30 மணிக்கு மண்டபத்தை கேட்டு நான் புக் பண்ணேன் என்று ஐயா சுப வீரபாண்டியன் பேசுகிறார். எவ்வளோ முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார் பாருங்க. தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எவ்வளோ தேவையான ஒரு வேலையை உடனடியாக அவசரமாக ஐயா சுப வீரபாண்டியன் செஞ்சுருக்காரு பாருங்க. வேங்கவேலில் பட்டியலின மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில், அந்த குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்து 2 ஆண்டு காலமாகிறது. நீதிமன்றமே காரி உமிழ்ந்திருக்கிறது தமிழக அரசை நோக்கி, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இவ்வளோ நாள் ஆகுது, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று. அப்போல்லாம் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு நல்லா தூக்கம் வந்தது, நிம்மதியாக தூங்கினார். பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி, சேலம் மாவட்டத்தில் நினைக்கிறேன், திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர், அந்த தம்பி கோயிலுக்குள்ளாடி போயிட்டான்னு, நீ பட்டியல் சமூகத்தை சார்ந்த நீ எப்படி கோயிலுக்குள்ளாடி வருவேன் என்று சொல்லி அவமதித்து பேசுகிறான். அவ்வளோ ஆபாசமாக அநாகரிகமாக சாதியின் பேரை சொல்லி அந்த தம்பியை திட்டுறான். அப்போல்லாம் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு உறக்கம் வராமல் இல்லை, அப்போல்லாம் நிம்மதியாக பட தூங்கினார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போல்லாம் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு தூக்கம் வராமல் இல்லை, அப்போல்லாம் நிம்மதியாக தூங்கினார். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை, அந்த படுகொலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே உருக்கி போட்டது. அது மட்டுமல்ல, கடந்த 30 நாட்களில் 130க்கும் மேற்பட்ட படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி நிம்மதியாக தூக்கம் இல்லை இந்த செய்திகள் எல்லாம் பார்த்து. ஆனால் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருகிறது இந்த செய்திகள் எல்லாம் பார்த்து. அப்போ எல்லாம் அவருடைய தூக்கம் கெட்டு போகவில்லை. கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த போது கூட கெட்டு போகாத ஐயா சுப வீரபாண்டியன் அவருடைய தூக்கம் கருணாநிதி அவர்களை விமர்சனம் செய்து விட்டார் அண்ணன் சீமான் அவர்கள் என்கிற காரணத்திற்காக கெட்டு போகிறது என்றால், சமூக நீதி கண்காணிப்பு குழு என்கிற அந்த குழுவினுடைய தலைவராக ஒரு பொறுப்பு கொடுத்தார்கள் இல்லையா, அந்த பொறுப்புக்கு ஒரு வேலை பார்க்க வேண்டும் இல்லையா. அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது சமூக நீதியை கண்காணிப்பதற்காக அல்ல, அதற்காக அல்ல, ஆனால் சீமான் அவர்களை கண்காணிப்பதற்காக. திமுகவை எதிர்த்து எப்போதெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் பேசுகிறார்களோ இல்லை அவர்கள் எழுதுகிறார்களோ அப்போதெல்லாம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை ஒரு குழு உருவாக்கி அந்த குழுவில் தலைவராக போட்டிருக்கிறோம்
என்றுதான் கொடுத்ததே, அப்படிதான் கொடுத்திருக்கிறார்கள். சமூக நீதி கண்காணிப்பு குழுவுடைய தலைவராக இருந்த ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் வேங்கவேல் சம்பவம் குறித்து எடுத்த நடவடிக்கைகள் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, என்ன நிலைப்பாடு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இத்தனை வன்கொடுமைகள் நடந்திருக்கிற திமுகவினுடைய ஆட்சியில் அதற்கு எதிராக ஒரு அறிக்கையாவது ஒரு ஆய்வாவது ஒன்றுமே செய்யாத சுப வீரபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு 1 மணி நேரம் மேடை போட்டு அவசரமாக அண்ணன் சீமான் அவர்களை திட்டுகிறார் என்றால், சுப வீரபாண்டியன் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்து போட்டிருப்பது யார் என்றால் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியும் தான். நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி சுப வீரபாண்டியன் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்து போட்டிருக்கிறது. நாம் தமிழ் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது இல்லையா? அதுதான் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்து போட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் நாம் தமிழ் கட்சி எதுக்கு போட்டியிடுது? நீங்கள் தான் தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள் இல்லையா? தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வேலை? இப்போ புரியுதா? நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றதை பொறுத்து கொள்ள முடியல. நாம் தமிழ் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதை பொறுத்து கொள்ள முடியல. இதில் இன்னொரு கருத்து சொன்னார் பாருங்க, நான் அப்படி ஆடி போயிட்டேன். ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத சீமான், ஒரு தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க முடியாத சீமான் எப்படி எங்கள் கலைஞரை விமர்சனம் செய்யலாம்னு. விமர்சனம் செய்யறதுக்கு கவுன்சிலர் இருக்கணுமா? கவுன்சிலர் இருந்தால் தான் விமர்சனம் செய்யணுமா? டெபாசிட் வாங்கினா தான் விமர்சனம் செய்யணுமா? சொல்றது யார் தெரியுமா? 25 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு இவருக்கு, திராவிட ஏக தமிழர் பேரவைக்கு. நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், 5 அமைச்சர்கள், ஒரு 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அடுத்து இவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட போறார். தேர்தலில் போட்டியிடவே முடியலைங்க இவரால். ஒரு தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட திராணியும் தெம்பும் இல்லாத ஒரு நபர் 2016 இருந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு 1 விழுக்காட்டிலிருந்து 8 விழுக்காடு வாக்குகளை, வாக்குக்கு 1 ரூபா பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு? என்ன தகுதி இருக்கு? கருணாநிதியை பற்றி பேசுறாங்க. கருணாநிதியை பற்றி பேசுவது யார்? பேசுபவர்கள் மீதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரணும்னா முதல்ல கோபம் வர வேண்டியது உங்களுக்கு, உங்கள் மீதே கோபம் வரணும். கருணாநிதி ஒரு துரோகி என்று எங்களுக்கு சொல்லி தந்தது நீங்கள் தானே. கருணாநிதி ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லியதை நீங்கள் தானே ஐயா, நீங்கள் தானே. நாஞ்சில் சம்பத் இருக்கார் இல்லையா, உங்க கூட தானே இருக்கிறார் இன்னைக்கு. அவர் என்னெல்லாம் பேசுறாரு தெரியுமா? கருணாநிதியை பற்றி நான் பேச முடியாது, அதை நான் பேச முடியாது, அந்த அளவிற்கு பேசியிருக்கிறார். ரொம்ப அழகாக கண்ணியமாக கட்டுப்பாடோடு பேசினார் நாஞ்சில் சம்பத். அந்த நாஞ்சில் சம்பத்தை இன்னைக்கு கூட தானே வச்சிருக்கிறீங்க. அவர்கிட்ட கேளுங்க, எப்படி எங்களுக்கு கருணாநிதியை பேசுவா என்று. சேகர் பாபு இருக்கார் இல்லையா அமைச்சர், அவர் கருணாநிதியை சட்டப்பேரவையில் அடிக்க போனவருங்க 2006. அவரை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு அமைச்சர் பதவி. கருணாநிதியை யாரெல்லாம் திட்டினார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க திமுக அமைச்சரவை பாருங்க, எல்லோருமே ஒரு காலத்தில் கருணாநிதி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்கள். அடிக்க போன சேகர் பாபுக்கே அமைச்சர் பதவி. அதெல்லாம் இவருக்கு வந்து கோபமே வராது, எல்லாம் வராது. என்ன சொல்றாருன்னா, அதிமுக பாஜகவை மற்றவர்கள் பார்த்து கொள்ளட்டும், நாம் சீமானை பார்ப்போம், நாம் சீமானை மட்டும் பார்ப்போம் என்று. பாருங்க நான் எல்லாம் இப்படி ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களை பற்றி இருந்து பேசி நேரம் செலவு பண்ணி ஒரு காணொலி வெளியிடுறேன்னா அது காரணம் நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பேசியதால் தான். அவரை பேசி தொலைக்க போய் தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் உங்களை குறித்து. இல்லைன்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிறோம்? இதில் என்ன கொடுமை தெரியுமா? முன்னாடி எல்லாம் தமிழ் தேசிய அமைப்புகளினுடைய கூட்டங்கள் தான் உள்ளரங்கில் நடக்கும். இப்போ என்ன ஆகி போச்சு, தமிழ் தேசிய அமைப்புகளினுடைய வளர்ச்சி எங்கே போய் நிப்பாட்டி இருக்குன்னா, திராவிட இயக்கங்களுடைய கூட்டங்களை உள்ளரங்கில் வைக்கக்கூடிய அளவிற்கு போய் சேர்ந்துருக்கு. நேற்றுக்கு ஒரு உள்ளரங்கில் போய் கூட்டத்தை போட்டுறாரு சுப வீரபாண்டியன். ஏன் பொது இடத்துல போட்டு பேச வேண்டியதானே? எதுக்கு உள்ளரங்கில் போட்டு பேசுகிறீங்க? பொது தளத்தில் வந்து பேசுங்கள், பொது மேடை போட்டு பேசுங்கள். சரி, அது ஏதோ உங்கள் பிரச்சனை, அதை நீங்கள் வந்து செய்யுங்க. என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தலைவருக்கும் சீமானுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? ஒரு வேறுபாடை சொல்கிறாரு. என்னன்னா, அவங்க தலைவர் வந்து இதுவரை போட்டியிட்ட தேர்தலில் தோல்வி அடையலையா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் போட்டியிட்ட தேர்தலில் எந்த தேர்தலில் வெற்றி அடையவில்லையா. இதுதான் வித்தியாசமா? வெக்கம் இல்லையா அது சொல்கிறதுக்கு? எத்தனாயிரம் கோடி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில், அதுக்கு முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பட்டி ஃபார்முலா கேவலம். சை, வெக்கமா இல்லையா? பட்டி ஃபார்முலா மக்களை வந்து கூட்டமாக ஆட்டு மந்தைகளை பட்டியில் அடைக்கிறது மாதிரி மக்களை அடைச்சி வச்சு அவர்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களுடைய வாக்குகளை திருடிய கூட்டம் இன்னைக்கு வந்து வெக்கமே இல்லாமல் பேசுறாரு, நாங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றோம்னு. இதெல்லாம் வெற்றின்னு சொல்றதுக்கு வாய் கூசல்லையா உங்களுக்கு? வாய் கூசல்லையா? எப்படி பேச முடியுது? வெற்றின்னு எப்படி சொல்ல முடியுது உங்களால? எப்படி கொண்டாட முடிகிறது? மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? சுப வீரபாண்டியன் அவர்கள்
வாக்குக்கு பணம் கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இந்த தொகுதியில் ஒரு தொகுதியை சுட்டி காட்ட முடியுமா உங்களால்? ஜனநாயகத்தை கேலி குத்தாக்கி வச்சு கேவலம் ஜனநாயகத்தை படுகொலை செய்து வாக்குக்கு பணம் கொடுத்து விலை கொடுத்து வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று அதை வந்து பெருமையாக வேற பேசிட்டு இருக்கிறார். பெருமையா நாம் தமிழர் கட்சி பெருமையாக பேசுவோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய 36 லட்சம் வாக்குகளில், ஏன் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் கிடைத்த அந்த 10,621 வாக்குகளில் ஒரு வாக்கு கூட பணம் கொடுத்து நாங்கள் வாங்கலை. பணம் கொடுத்து வாங்கலை. 10 கட்சிகளோடு உங்களை மாதிரி கூட்டணி வைக்கல. கடைசியில் எங்கே தெரியுமா வந்து நின்னார் இவர்? இனிமேல் சீமான் நம்மை பற்றி பேசினால் நாம் சீமானை பற்றி பேச வேண்டாம், நம்ம விஜயலட்சுமியை வைத்து பேசுவோம், விஜயலட்சுமியை வைத்து பேசுங்கள் என்று பேசுகிறார். 72 வயசாச்சு அவருக்கு. ஒரு பார்க்குற வேலையை பார்த்தீங்களா? 72 வயசான ஒரு தாத்தா பார்க்குற வேலையை அது. விஜயலட்சுமியை பற்றி பேசணுமா? ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களே, நான் பேச வேண்டாம்னு இருந்தாலும் நான் பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்களே தள்ளிவிட்டீர்கள். விஜயலட்சுமிக்கு நியாயம் கொடுக்கறது, நீதி கொடுக்கறது இருக்கட்டும். உங்களுக்கு விஜயலட்சுமி மேலே அவ்வளோ அக்கறை இருந்ததென்றால், அவ்வளோ பாசம் இருந்ததென்றால் விஜயலட்சுமிக்கு நீங்கள் வந்து ஏதாவது உதவி செய்யுங்கள். அது ஒரு புறம் இருக்கட்டு. ஏன் உங்களுடைய அரசு தானே, உங்களுடைய திமுக அரசு தானே இருக்குது. ஆனால் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியது தானே. அடைங்க. அது ஒரு புறம் இருக்கட்டு. இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒரு அக்கா ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறாங்களே, யார் அது? சுப வீரபாண்டியன் அவர்கிட்ட தான் கேட்குறேன். யார் அவங்க? யார்? உங்கள் கூட தானே இருந்தாங்க, உங்களுடைய இயக்கத்தில் இருந்தவர்கள் தானே, உங்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்தவர்கள் தானே. இன்றைக்கி கழிவுகளை ஊற்றிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். நேற்றை கூட உங்களுக்கு எதிராக உங்களுடைய பதிவுகளில், நீங்கள் நான் சீமான் அவர்களை விமர்சனம் செய்து போட்ட பதிவுகளில் அவங்க வந்து பதில் கொடுத்துருக்கிறார்கள். ரொம்ப நாளாக ஏதோ குற்றச்சாட்டு வச்சுருக்குறாங்களாமே. நீங்கள் வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒன்றும் பதில் சொல்லலையா? நீங்கள் யாரையோ பாதுகாக்கிறீர்களாம். யாரை பாதுகாக்கிறீங்க? யார் அந்த பிரான்ஸ் தமிழச்சி அவங்க? அப்படி கேட்கலாம்னு தான் எனக்கு விருப்பம். ஆனால் அதை நான் கேட்டேன்னா அப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் வந்து அநாகரிக அரசியலை செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். நேற்றுக்கு மேடையில் நீங்கள் பேசிட்டீங்க, இனிமேல் நாகரிகம்லாம் எதிர்பார்க்க முடியாது என்று நீங்கள் பேசிவிட்டீர்கள். நீங்கள் எப்போதுமே நாகரிக அரசியல் செய்ததில்லை திராவிட இயக்கங்கள். இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இவர் இருந்தார். அவருடைய கருத்துகளில் மாறுபட்ட கருத்துகள், விமர்சனங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் நமக்கு இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிற மனுஷன் அந்த பக்கத்தில் இருக்கிறார் ஐயா என்கிற ஒரு பார்வை இருந்தது. அதை முழுவதுமாக நேற்றைய தினம் அவரே சிதைத்து போட்டுட்டார். இனி எதிர்பார்க்க முடியாது அவரிடம் நாகரிக அரசியலை. யார் எதிர்பார்த்தது உங்களுடைய அரசியலை? நீங்கள் என்ன அரசியல் செய்கிறீங்க? நீங்கள் யார்? முதல்ல யார்? நீங்கள் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து வேலை செய்கிறீர்கள். அவங்களிடத்தில் என்ன நாகரிக அரசியல் எதிர்பார்க்க முடியும்? எப்போல்லாம் நம்ம கருத்தியல் ரீதியாக இவரிடத்தில் விமர்சனங்களை வைக்கிறோமோ அப்போல்லாம் கருத்தியல் ரீதியான பதில்கள் இவர்களிடம் ஒருபோதும் இவர்களிடமிருந்து வந்ததில்லை. ஒன்றில் ஆமகரிம்பாங்க, அரிசி கப்பலுங்கம்பாங்க, AK-74 எதுவுமே நடக்கலையா, கடைசியில் விஜயலட்சுமின்னு சொல்லுவாங்க. சரி, உங்களால் முடிந்தது அதுதான், அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய தூக்கம் எல்லாம் தொலைந்து போயிருக்கிறது இல்லையா? அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா உங்களோடு இருந்து உங்களோடைய அரசியல் செய்த ஒருவர் இன்னைக்கு உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து போட்டிருக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி தான், உள்ளபடியே மகிழ்ச்சி தான். நீங்கள் பேச வேண்டும். நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு காலத்தில் வருத்தம் இருந்தது, என்ன நம்ம இவ்வளோ கேள்விகளை கேட்குறோம் ஆனால் யாருமே பதில் சொல்லலையே, நமக்கு எதிர்வினை ஆற்றாமலே இருக்கிறார்களே, ஒருவேளை நம்மிடம் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதோ என்றெல்லாம் நாங்கள் நினைத்த காலம் உண்டு. ஆனால் நீங்கள் எல்லோரும் நீங்களாக இருக்கட்டும், உங்களை சார்ந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மீது, அண்ணன் சீமான் அவர்கள் மீது எதிர்வினைகளை ஆற்றி கொண்டிருப்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்னும் நிறைய எதிர்வினையை ஆற்ற போகிறாங்களா? அவங்க ஆற்றுங்கள், நீங்கள் பேசுங்க. நீங்கள் இப்படி பேச தான் நாங்கள் யார் என்பதும் மக்களுக்கு தெரியும், நீங்கள் யார் என்பதும் மக்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்ததன் விளைவுதான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்குகளோடு தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. இன்னும் பேசுங்க. இன்னும் அடுத்த 2 ஆண்டு காலம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேசணும். பேசுவதன் மூலமாக எங்களை மக்களிடம் அதிக அளவில் எடுத்து செல்லுங்கள். ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் பாவம், யாரும் அவரை திட்டாதீங்க. நாகரிகம் இல்லாமல் ஆபாசமாக எல்லாம் அவர் பேசுனது மாதிரி பேசாதீங்க. அவருக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் பதட்டத்தில் இருக்கிறாரு, ஆத்திரத்தில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறார். அந்த மனநிலையிலிருந்து அவர் தெளிவாகிடுவார். எப்படி முதல்ல கருணாநிதி அவர்களோடு இருந்து விட்டு அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் செய்த துரோகத்தை பார்த்து அங்கிருந்து வெளியே வந்து மறுபடியும் அவரோடு இப்போ போய் இருக்கிறாரோ, அதே மாதிரி மறுபடியும் கருணாநிதி அவர்களுடைய இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய திமுகவினுடைய துரோகத்தை உணர்ந்து கொண்டு அவர் தெளிவடைவார். அந்த வாய்ப்பை நம்ம அவருக்கு கொடுப்போம். அதனால் யாரும் திட்டாதீங்க, நாகரிகம் இல்லாமல் அவர் யாரும் பேசாதீங்க.